ராயல் என்ஃபீல்ட் 350 கிளாசிக்கா எத்தனை பேர் ஒரு க்ரூசர் பைக் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க? அப்படி நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது தப்பு. நம்ம இன்னைக்கு எத்தனை வகையான பைக்ஸ் இருக்கு அப்படின்றத பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். முதல் டைப் கம்யூட்டர்ஸ். ஸ்ப்ளெண்டர் பிளஸ், பிளாட்டினா, ஹோண்டா ஷைன் இதெல்லாம் வந்து கம்யூட்டர்ஸ்ல வரும். கம்யூட்டர்ஸ் அப்படின்னா டே டு டே லைஃப்ல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு 100cc பைக் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அடுத்தது ஸ்போர்ட்ஸ் கம்யூட்டர்ஸ். பல்சர் 150, அப்பாச்சி RTR 160 டே டு டே லைஃப்ல யூஸ் பண்றதா, ஆனா வண்டி பார்க்க கொஞ்சம் ஸ்போர்ட்டியா இருக்கும். அடுத்தது ஸ்கூட்டர்ஸ். ஸ்கூட்டர்ஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அடுத்தது கிளாசிக் பைக்ஸ். ராயல் என்ஃபீல்ட் 350 இருக்கு பாத்தீங்களா, நான் முன்னாடி சொன்னது அது இந்த கிளாசிக் அப்படின்ற ஒரு செக்மெண்ட்டுக்குள்ள தான் வரும். இந்த கிளாசிக் அப்படின்னா என்ன மாதிரி டைப் ஆஃப் பைக்ஸ் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ரெட்ரோ டைப் ஆஃப் பைக்ஸ், அதாவது பழங்காலத்துல யூஸ் பண்ணிட்டு இருந்துட்டு அப்படியே இன்னி வரைக்கும் அதே அந்த டிசைன் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். புல்லட், ஜாவா, SD இதெல்லாம் வந்து அந்த கிளாசிக் செக்மெண்ட்டுக்குள்ள வரும். அடுத்தது கேஃபே ரேசர் பைக். ஆரியில கான்டினென்டல் GT 650 இருக்கு பாத்தீங்களா, அது ஒரு கேஃபே ரேசர் பைக். ரெட்ரோவோட ஸ்டைலோட ஒரு ரேசிங் பைக் இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி டைப்ல இருக்கும். கிளிப் ஆன் ஹேண்டில் பாஸ் எல்லாம் கொடுத்துட்டு வண்டி கொஞ்சம் ஸ்டைலிஷா இருக்கும். அடுத்தது க்ரூசர். இந்த க்ரூசர்ல தான் பஜாஜ் அவெஞ்சர், அதுக்கப்புறம் மெட்ரோ 350 ஆரியில. க்ரூசர் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த வண்டியில ரிலாக்ஸ்டான ஒரு ரைடிங் பொசிஷன் இருக்கும். கார்ல உட்கார்ற மாதிரி உங்க கால் வந்து முன்னாடி இருக்கிற மாதிரி, அதே மாதிரி உங்களோட ஹேண்டில் பாஸ் வந்து சீட்டை விட ரொம்ப ஹையா இருக்கும். ஹைவேக்காகவே டிசைன் பண்ணப்பட்ட பைக்ஸ். ஏழாவது சாப்பர்ஸ். இந்த சாப்பர்ஸ் அப்படின்றதும் க்ரூசர் மாதிரி தான் கிட்டத்தட்ட இருக்கும். ஆனா ஃப்ரண்ட் வீல் மட்டும் வண்டியோட என்ஜின்ல இருந்து 1 கிலோமீட்டர் தள்ளி இருக்கும். இந்த சாப்பர் அப்படின்ற வண்டிகள் ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணப்பட்ட வண்டிகள். எங்க இருந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாபர் அப்படின்னு ஒரு பைக் இருக்கு, அதுல இருந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. பாபர்ன்றது கிட்டத்தட்ட க்ரூசர் மாதிரியா இருக்கும், ஆனா ரொம்ப ஹெவியான வண்டியா இருக்கும். இரண்டாம் உலக போர்ல இந்த பாபர் அப்படின்ற வண்டிகளை தான் போருக்கு பயன்படுத்தி இருக்காங்க. அண்ட் போரெல்லாம் முடிஞ்சு இந்த வண்டி ரிட்டர்ன் வீட்டுக்கு வரும் பாத்தீங்களா, அப்படி வரும்போது இந்த வண்டியோட ஓனர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த வண்டியில் இருக்கிற ரொம்ப ஹெவியான பார்ட்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு வெட்டி எடுக்கிறத சாப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, சோ போபரை சாப் பண்ணி எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பண்ணி சாப்பரா மாத்திட்டாங்க, அவ்வளவுதான். அடுத்தது டூரிங் பைக்ஸ். இதை வந்து நீங்க மோஸ்ட்லி இந்தியன், ஹார்லி டேவிட்சன் இந்த மாதிரியான வண்டிகள் எல்லாம் பார்க்கலாம். க்ரூசர் மாதிரியே ரொம்ப ரிலாக்ஸ்டான ரைடிங் பொசிஷன் இருக்கும். மெயினா க்ரூசர்ல வந்து ஃபேரிங்ஸ் வந்து கொடுத்திருக்க மாட்டாங்க, ஆனா இந்த வண்டிகள ஃபேரிங்ஸ் வந்து கொடுத்திருப்பாங்க. அடுத்தது ஸ்போர்ட்ஸ் டூரிங். பேர்ல இருக்கிற மாதிரியே வண்டி ஸ்போர்ட்டி பிளஸ் டூரிங் ரெண்டுத்துக்குமே யூஸ் பண்ணலாம். அடுத்தது நேக்கட் பைக்ஸ். நம்ம டியூக், NS இதெல்லாம் வந்துட்டு இந்த நேக்கட் செக்மெண்ட்குள்ள வரும். நேக்கட் பைக்ஸ் ஸ்ட்ரீட் ஃபைட்டர்ஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா இந்த வண்டியோட ரைடிங் பொசிஷன் பாத்தீங்க அப்படின்னா ஸ்டெடியா உட்கார்ற மாதிரி இருக்கும். அண்ட் ஸ்ட்ரீட்ஸ் குள்ளலாம் கட் அடிக்க ரொம்ப ஈஸியா இருக்கும் அந்த ரைடிங் பொசிஷனால. அடுத்தது ஸ்போர்ட்டியான பைக்ஸ். R15, CBR, RC இதெல்லாம் வந்துட்டு ஃபேரிங்கோட இருக்கக்கூடிய ஒரு ஸ்போர்ட்டியான பைக்ஸ். மெயினா இந்த வண்டி வந்து ட்ராக்காகவே தயாரிக்கப்பட்ட பைக்ஸ். அடுத்தது அட்வென்ச்சரான பைக்ஸ். ஹிமாலயன், இம்பல்ஸ் இதெல்லாம் வந்துட்டு அட்வென்ச்சர் அப்படின்னா ஆன் ரோட் பிளஸ் ஆஃப் ரோட் ரெண்டுலயுமே ஓட்டக்கூடிய பைக்ஸ். கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். அடுத்தது டர்ட் பைக்ஸ். டர்ட் பைக்ஸ் வந்து கம்ப்ளீட்டா வந்து ஆஃப் ரோடிங்கான ஒரு பைக். அடுத்தது மப்பட்ஸ். மப்பட்ஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும், TVS 50, XL100. இந்த வண்டிகள்ல என்ன டைப் ஆஃப் பைக் நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்றத கமெண்ட்ல விட்டுட்டு மறக்காம எது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.